வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது போக்காடியோலேருந்து சிக்னேச்சர் சீரியஸில் ஒரு 5.1 ஹோம் தேட்டர் பேக்கேஜ் தான். இதுதான் நீ நிறைய டைம் வீடியோ போட்டிருக்கீங்க, என்ன அகைன் திரும்ப இதே வீடியோ மேக் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணது சேல் வீடியோ. இது வந்து நம்ம பியூர்லி டெமோ எனேபிள் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் என்ன மாடல் நம்ம இப்போ வந்து இங்கே டெமோ எனேபிள் பண்ண போகிறோம் அண்ட் அன்பாக்சிங் வித் டெமோ பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்ன மாடல் இருக்குது அப்படிங்கிறது தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். டெமோக்காக நம்ம இங்கே எடுத்துருக்கக்கூடிய மாடல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டவர்ஸ் பொறுத்த வரைக்கும் எலைட் சிக்னேச்சர்லேருந்து 50யும் அண்டு சென்டர் சேனல் பொறுத்த வரைக்கும் ES30, சரௌண்டை பொறுத்த வரைக்கும் ES15. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்வூஃபர் வந்து நியூ சீரியஸான ES12 சப்வூஃபர் வந்து கொண்டு வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி போக்காடியோ பொறுத்த வரைக்கும் HTS10 அண்ட் HTS12 இந்த கேட்டகரியில் வந்து சப்வூஃபர்ஸ் வந்து சேலில் இருந்தது. நவ் HTS10 ஸ்டாப்டு, 12 பொறுத்த வரைக்கும் லிமிடெட் ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் இப்போ வந்து ES8, ES10, ES12 3 சீரியஸில் சப்வூஃபர்ஸ் வருது. ஸோ நம்ம இங்கே எனேபிள் பண்ணுறது ES12 12 இன்ச்சஸ் சப்வூஃபர். ஒரு பிக் சைஸ் ஏரியாவுக்கும் சரி, ஒரே ஒரு சப்வூஃபரை வச்சு நம்ம ஒரு பிக் சைஸ் ஏரியாவை கவர் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ES12 சப்வூஃபரை வந்து நம்ம இதில் எனேபிள் பண்ண போகிறோம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே அன்பாக்சிங் பண்ணி அண்ட் இதனுடைய ஸ்பெக் என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்த்துடலாம். ஸோ ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே நம்ம அன்பாக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் ஸ்பீக்கர்ஸை பாக்ஸில் பார்க்கும்போது நல்ல பெரிய சைஸாக இருக்கும். பட் நீங்கள் அன்பாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்பேக்டாக ஸ்லீக்காக இருக்கும். ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணாமல் ரொம்ப எலகெண்ட்டாக இருக்கும் இந்த ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும். ஏற்கனவே ரிவீல் பண்ண மாதிரி டவர் ஸ்பீக்கர்ஸை பொறுத்த வரைக்கும் ES50 பொறுத்த வரைக்கும் 2-வே பேஸ் ரிஃப்ளெக்டட் டைப் ஏர் வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து பவர் போர்ட் டெக்னாலஜியோட பாட்டம் த லைனில் கொடுத்துருப்பாங்க. அண்ட் டூயல் 5.25 இன்ச்சஸில் மிட் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க. அண்ட் 1 இன்ச்சஸில் ஹை ஃப்ரீக்வன்சிக்காக 1 இன்ச்சஸில் சில் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரைவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிப்ரோபைலீனில் வரக்கூடிய ஊஃபர்ஸ் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. நாட் ஓன்லி ES50 கம்ப்ளீட் 5.0 பேக்கேஜுக்கும் சேம் ஸ்பீக்கர் கோன் டிரைவ் தான் இதுக்கு வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டவர் ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பைஆம்பிங் செக்ஷனோட 2-வே கோல்டு பிளேட்டட் பைண்டிங் போஸ்ட் வந்து பேக் சைடில் கொடுத்துருவாங்க. அண்ட் இந்த டவர்ஸை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு காம்பேக்டான டவர் ஸ்பீக்கர்ஸ் 4 to 8 ohms இம்பிடென்ஸில் ஒரு 120 watts பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஃப்ளோர் ஸ்டாண்டிங் டவர் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதுக்கு மேட்ச் பண்ணிக்கக்கூடிய சென்டர் சேனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 சீரியஸ் வந்து நீங்கள் பேர் பண்ணலாம். போக்காடியோ ES30யும் பண்ணலாம் அண்ட் ES35யும் பண்ணலாம். ஸோ ES30 நம்ம எடுத்துக்கிறது ES30 பொறுத்த வரைக்கும் சேம் இதுவுமே வந்து 3 drive 2-வே பேஸ் ரிஃப்ளெக்டர் டைப். சென்டர் சேனலுக்குமே வந்து பேஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் பேக் சைடில் கொடுத்துருவாங்க. இந்த சென்டர் சேனலுக்குமே வந்து 5.25 இன்ச்சஸில் மிட் ஊஃபர் கொடுத்துருப்பாங்க அண்ட் 1 இன்ச்சஸில் ஹை ஃப்ரீக்வன்சிக்காக 1 இன்ச்சஸில் சில் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. 8 ohms இம்பிடென்ஸில் ஒரு 100 watts பவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சென்டர் சேனல் ஸ்பீக்கர். சரௌண்ட் ஸ்பீக்கர் ES15 சேம் 2-வே பேஸ் ரிஃப்ளெக்டர் டைப் ஏர் வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து பேக் சைடில் பவர் போர்ட் டெக்னாலஜியோட வரக்கூடிய நல்ல ஒரு எலகண்டான புக்ஷெல் ஸ்பீக்கர். இதை வந்து நீங்கள் ஃப்ரண்ட் சேனலுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். இந்த ES15 பொறுத்த வரைக்கும் 8 ohms இம்பிடென்ஸில் ஒரு 100 watts பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். 5.25 இன்ச்சஸில் பாலிப்ரோபைலைன் மிட் ஊஃபர் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஹை ஃப்ரீக்வன்சிக்காக 1 இன்ச்சஸில் சில் டோம் டியூட்டர் கொடுத்துருப்பாங்க. ஹைரேஸ் ஆடியோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு 5.0 ஸ்பீக்கர் பேக்கேஜ். ஸோ இது வந்து 5.0 ஸ்பீக்கர்ஸ். அண்ட் மெயின் இம்பார்ட்டண்டான விஷயம் வரும்போது சப்வூஃபர். இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் தனியாக ஒரு வீடியோவை மேக் பண்ணலாம். அந்தளவுக்கான நிறைய இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் போல்க்கு ES12 நியூ சீரியஸ் இதில் வந்து டுயல் ஏர் வோல்ஸ் ரிஃப்ளெக்ஷன் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஊஃபர் பொறுத்த வரைக்கும் 12 inches ஆக்டிவ் பவர் சப்வூஃபர், லாங் த்ரோ பவர் சப்வூஃபர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. சப்வூஃபருக்கு யூஸ் பண்ணியிருக்க கோன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மினரல் ஃபில்டு பாலிப்ரோபைலைன் 12 inches கோன் வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் சப்வூஃபருக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஆம்பிளிஃபையர் ரொம்ப சூப்பராக நல்ல ஒரு காம்பேக்டான பிளேட் வந்து பேக் சைடில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் இவங்க மேக் பண்ணியிருக்கிறது அக்வாஸ்டிக்கலி ட்ரீட்டட் சப்வூஃபரோட கேபினெட் மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அக்வாஸ்டிக்கலி ட்ரீட் கேபினெட் அப்படின்னும் போது சப்வூஃபரோட பவர் வரும்போது உங்களுக்கு ஓவர் வைப்ரேஷன் இல்லாமல் ஹூமிங்காக இல்லாமல் சப்வூஃபரோட பர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரியான ஒரு கேபினெட்டை தான் இவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும் கொடுத்துருக்கக்கூடிய வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் D ஆம்பிளிஃபையர் வித் 300 watts பவரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சப்வூஃபருக்கு இவங்க மென்ஷன் பண்ணக்கூடிய ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -3 dBயில் வரும்போது 18 Hz வரைக்கும் ப்ரொடியூஸ் பண்ணும் பேஸ் ஃப்ரீக்வன்சி வந்து நம்ம ஃபீல் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அண்ட் தென் இதில் வரக்கூடிய இம்பார்ட்டண்டான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது ஃபேஸ் கண்ட்ரோலர் டிகிரி 0 to 180 டிகிரிக்கான கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. பட் வேரியேஷன் நிறைய இருக்குது.
45 டிகிரி 90 டிகிரி 135 டிகிரி 180 டிகிரி இந்த 4 டைப்ஸில் வந்து நம்ம பேஸ் கண்ட்ரோலர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 ஹெர்ட்ஸுக்கான கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. 150 ஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்ம இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரியான ஹெர்ட்ஸ் கண்ட்ரோலர் கொடுத்துருக்காங்க. ஸோ வால்யூம் பட்டனுமே வந்து நல்ல ஸ்லீக்காக பட்டன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த சப்வூஃபரோட ஆம்பிளிஃபையரில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய மெத்தட்ஸ் எல்லாமே இதுதான். ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்ல ப்ரீமியம் லுக் வருது இந்த சப்வூஃபரை பொறுத்த வரைக்கும். ஸோ இந்த பேக்கேஜை நம்ம இங்கே டெமோ எனேபிள் பண்ணிவிட்டு இதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸில் கொடுக்குறேன். இப்போது இங்கே இந்த பேக்கேஜ் பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட டெமோ அவைலபிள் இருக்குது அண்ட் ரெடி ஸ்டாக்குமே அவைலபிள் இருக்குது. கேஸ் நீங்கள் சென்னைக்குள்ளே இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம். அரல்ஸ் நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பார்சல் சர்வீஸ் சென்ட் பண்ணுறோம். எந்த ஒரு டிஃபெக்ட் டேமேஜ் ஆகாத அளவுக்கு பர்ஃபெக்டாக பேக் பண்ணி சென்ட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் வேறு எதுவும் பிராண்ட் நியூ ஹெவி ரிசீவர், ஸ்பீக்கர், சப்வூஃபர், கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் செட்டப் வேணாலும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹோம் தியேட்டர் இன்ஸ்டாலேஷன், கேலிப்ரேஷன், பிளேஸ்மெண்ட், டியூனிங் இது எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல் ஓவர் இந்தியா சர்வீஸ் அவைலபிள் இருக்குது. இது ரிலேட்டடாக எனி டவுட்னாலும் கால் பண்ணுங்கள். ஸோ இந்த கம்ப்ளீட் ஹோம் தியேட்டர் பேக்கேஜோட ப்ரைஸிங்க்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேலையும் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ப்ரைஸிங் ப்ரொவைட் பண்ணுறோம். சூப்பரான ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுறதா அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நிறைய வீடியோஸ் அண்ட் அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் நன்றி. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.